Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10ஆம் வகுப்பு தமிழ் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்கானது. So ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல நீங்க 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்றதுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா மட்டும் பாத்துக்கங்க. வேற எதுவுமே நீங்க படிக்க தேவையில்ல. 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்ணிரலாம். அண்ட் புக்கிங்ஸ் அதாவது புக்குக்கு பின்னாடி இருக்க क्वेश्चन கேட்பாங்க. அதுவும் நான் இந்த வீடியோல சொல்லிடுவேன். ப்ளஸ் நீங்க அந்த பலவுள் தெரியும் ஒன் வேர்ட் இருக்குல அதை மட்டும் படிச்சா போதும். 50 அவுட் ஆஃப் 50 50 ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிரியேட் பண்ணுவேன். அது உடனே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் 10th ஸ்டூடெண்ட் நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் அந்த பலவுள் தெரிகை இருக்குல்ல எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் குருவினா சிறுவினா நெடுவினா ப்ளஸ் புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு. அண்ட் நீங்கள் வந்து அந்த இது இருக்குதுல்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதை நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட், ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் வந்து ஜூன் மந்த்துக்கான போர்ஷன், செகண்ட் யூனிட் ஜூன் மந்த்துக்கானது, தேர்ட் யூனிட் வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான போர்ஷன். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 யூனிட் படித்தா போதும். ஸோ குருவினா பொறுத்தவரை பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக ரொம்ப முக்கியமான ஒரு வினா, கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, ஸோ இந்த கொஸ்டின் இருக்குல்ல இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக, ஸோ இந்த கொஸ்டின். ஸோ இந்த 4 கொஸ்டின். பட் இதில் ஏன்னா மிட் டர்ம் எக்ஸாமுக்கு மொத்தமே உங்களுக்கு 2 யூனிட் இருந்தாங்கனால நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின் படிக்க வேண்டியது இருக்கும். அதனால அட் த சேம் டைம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எண்ட் ஆஃப் த டே நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் அதானே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டு கொஸ்டின் பலகை என்பது, அதே மாதிரி மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே, அப்புறம் சொல் வளர்த்தை உணர்த்துவது, இந்த 3 பார்த்தா போதும். பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினா நீங்கள் 3மே படிக்கணும். தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன யாவை, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இதுபோல் இளம் பயிர் வகைகளின் பெயர்களை 5 பெயர்களை தொடரில் அமைக்க, அதுக்கப்புறம் அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது அந்த கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த 3மே வந்து பார்த்துக்குங்க இந்த யூனிட்டில். நெடுவினா வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவலர் வழி நின்று விளக்குக, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இந்த 2 நெடுவினாத்திலிருந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் கம்பல்சரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வினைமுற்று வினையாளனையும் பெயராக மாற்றி தொடரமைக்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அடுத்தது வந்து உங்களுக்கு நயம் பாராட்டுதல், மொத்தமே 2 யூனிட் தான் இருக்குது. அதில் ஒன்றில் தான் நயம் பாராட்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 2லேயுமே இருந்தால் 2மே நயம் பாராட்டுதல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காட்சியை கண்டு கவிஞர் 2லேருந்து ஒரு கம்பல்சரி கேட்டே தீருவாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் கலை சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்சியை கண்டு கவிஞர் இந்த யூனிட்டில் ஒன்று, செகண்ட் யூனிட்டில் ஒன்று, மேக்ஸிமம் இதான் கேட்க சான்ஸ் இருக்குது. பட் 2 யூனிட்டில் உள்ளதுமே பார்த்துக்கோங்க. இது கலைச்சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த கொஸ்டின் ஏதாவது 2 வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த கட்டுரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்து மடல், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வாழ்த்து மடல். ஸோ அது பார்த்துக்கோங்க. இயல் 2ல் நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான குருவினா அப்படின்னு பார்க்கையில் நமக்கு உயிர் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது, சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும், சிரித்து பேசினார் அப்படிங்கிறது வரும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை இது எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினும் இந்த யூனிட்டில் குருவினால ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிறுவினாவை பொறுத்தளவில் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்ததவற்றை குறிப்பிடுக, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. இந்த சிறுவினா மட்டும் பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் காற்று மாசுபாடு இம்பார்ட்டன்ட் மிட் டர்ம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் இதே பப்ளிக் எக்ஸாமுக்கும் சேர்த்து நீங்கள் இப்போ தான் என்னால் மொத்தமாலாம் படிக்க முடியல, பப்ளிக் எக்ஸாமுக்கும் நான் இப்போலேருந்து கொஞ்சமாக படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
தேர்டு கொஷின், இது செகண்ட் கொஷின். பிருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இதில் கட்டுரையும் இம்பார்ட்டன்ட், கடிதமும் இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. இந்த கோல்டன் சன்ஸ் கெட்டப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வாழ்த்து மடல், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சொன்ன ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு வாழ்த்து மடல், அதை விட அந்த கலையரசன் பட்டத்தை விட இந்த மரம் இயற்கையின் வரம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. சொல்லை தேவையில்லை, இது காட்சியை கண்டு கவிஞர்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவம், அந்த படிவம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கடிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூலக வசதி வேண்டுதல், உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து மிட்டம் எக்ஸாமுக்கு மொதல் 2 யூனிட்டில் நீங்கள் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆஸ் வெல் 8 மார்க் கொஷின் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த குருவினா சிறுவினா நெடுவினா ப்ளஸ் புக்குக்கு அந்த பின்னாடி சொல்லியிருக்கேன்ல ஒரு சில அந்த கலை சொற்கள் அந்த இதெல்லாம் இலக்கணத்திலிருந்து அதெல்லாம் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் கேட்பாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. புக் பேக் ஒன் வேர்ட் இருக்குல்ல, அது பார்த்துங்க. பலவுள் தெரியும். புக் இன்சைடும் படிக்கணும் அப்படின்னா அந்த லைக் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கு முன்னாடி வந்து நுழையும் முன், அதே மாதிரி நூல்வெளி, ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் கற்றவை கற்ற பின், அந்த மாதிரி அறிவோமா உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி சம் பாக்ஸஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் வேர்டு புக் இன்சைடு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிட்டமில் தேட் மச் புக் இன்சைடு கேட்க மாட்டாங்க. பட் பப்ளிக் எக்ஸாமில் பொது தேர்வில் கண்டிப்பாக வந்து புக் இன்சைடு கொஷின் 1 or 2 கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப். ஆல் த பெஸ்ட்.